guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னில லைஃப் ப்ராசஸஸ் இன் பாக்டீரியால நம்ம நியூட்ரிஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ரெஸ்பிரேஷன் பத்தி பார்த்திருந்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஆட்டோட்ராஃப் இன்னொன்னு ஹெட்டிரோட்ராஃப். ஆட்டோட்ராஃப் அப்படின்றது என்ன? அவங்களோட ஃபுட்டா அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஹெட்டிரோட்ராஃப் அப்படின்றது இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் ஃபுட் பர்பஸ். இப்போ நம்ம ஆட்டோட்ராஃப் பாக்டீரியா பத்தி பார்ப்போம். எந்த பாக்டீரியா அவங்களோட ஃபுட்டா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த பாக்டீரியா நாம ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா போட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதுல நம்ம போட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியால ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து போட்டோ லித்தோட்ராப்ஸ், இன்னொன்னு வந்து போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ். ஸோ எந்த பாக்டீரியா ஃபுட்டை உருவாக்குறதுக்கு சன்லைட்டை ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா யூஸ் பண்றாங்களோ அந்த பாக்டீரியாவை நம்ம போட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு போட்டோ லித்தோட்ராப்ஸ், இன்னொன்னு போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ். போட்டோ லித்தோட்ராப்ஸ் அப்படின்னா ஹைட்ரோஜன் டோனர் தான் அவங்களோட இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ் அப்படின்றது ஆர்கானிக் ஆசிடோ இல்ல ஆல்கஹாலோ ஹைட்ரோஜன் டோனரா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. போட்டோ லித்தோட்ராப்ஸ்ல ஹைட்ரோஜன் டோனர் தான் என்னது இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஆனா போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ்ல ஹைட்ரோஜன் டோனர் வந்து என்னது ஆர்கானிக் ஆசிட் இல்லனா ஆல்கஹாலா இருக்கலாம். இந்த போட்டோ லித்தோட்ராப்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இன்னொன்னு பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியா. கிரீன் சல்ஃபர் பாக்டீரியால ஹைட்ரோஜன் டோனர் யாருன்னா H2S தான் ஹைட்ரோஜன் டோனர். அண்ட் அவங்க ஒரு பிக்மெண்ட்டை வந்து இருக்கும். அந்த பிக்மெண்ட்டை பாக்டீரியோ விரிடின் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவோட ஹைட்ரோஜன் டோனர் வந்து தியோசல்ஃபேட். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பாக்டீரியோ குளோரோஃபில் வந்து இருக்கும். அந்த குளோரோஃபில்ல குளோரோசோம்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்ல. இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குன்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிரீன் சல்ஃபர் பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள் வந்து குளோரோபியம். பர்பிள் சல்ஃபர் பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள் வந்து குரோமாட்டியம். ஸோ இது ரெண்டும் எதோட டைப்? போட்டோலித்தோட்ராப்ஸ். போட்டோலித்தோட்ராப்ஸ்ல ஹைட்ரோஜன் டோனர் யாரு? இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ்ல ஹைட்ரோஜன் டோனர் வந்து ஆர்கானிக் ஆசிட் இல்லனா ஆல்கஹாலா எடுத்துப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பர்பிள் நான் சல்ஃபர் பாக்டீரியா ரோடோஸ்பைரில்லம். இது வந்து போட்டோ ஆர்கனோட்ராப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியானா அவங்க கிட்ட போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்லாம் இருக்காது. அந்த ரீசன்னால அவங்க சன்லைட்டை எனர்ஜியா யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க எந்த எந்த இடத்துல இருந்து எனர்ஜி எடுத்துப்பாங்கன்னா ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் பாக்டீரியாவை கீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு கீமோ லித்தோட்ராஃப், இன்னொன்னு கீமோ ஆர்கனோட்ராஃப். கீமோ லித்தோட்ராஃப்னா எந்த பாக்டீரியா இன்ஆர்கானிக் காம்பவுண்டை யூஸ் பண்ணுதோ அந்த பாக்டீரியாவை நம்ம கீமோ லித்தோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பாக்டீரியா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணுதோ அந்த பாக்டீரியாவை கீமோ ஆர்கனோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சல்ஃபர் பாக்டீரியா வந்து தியோபெசிலஸ் தியோ ஆக்சிடென்ட்ஸ். அயன் பாக்டீரியா வந்து ஃபெரோபெசிலஸ் ஃபெரோ ஆக்சிடென்ட்ஸ். ஹைட்ரோஜன் பாக்டீரியா வந்து ஹைட்ரோஜெனோமோனாஸ். நைட்ரிஃபைங் பாக்டீரியா வந்து நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். இது வந்து கீமோலித்தோட்ராப்ஸ்க்கான எக்ஸாம்பிள். கீமோ ஆர்கனோட்ராப்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் பாக்டீரியானா மெத்தனோகாக்கஸ், அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியானா அசிட்டோபாக்டர், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியானா லாக்டோபெசிலஸ். இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின், மெயினா மேட்ச் ஃபார்ம்ல கேட்பாங்க. ஹெட்டரோட்ராஃபிக் பாக்டீரியா அப்படின்றது பாரசைட்ஸா இருப்பாங்க, சாப்ரோஃபைட்ஸா இருப்பாங்க, சிம்பயாட்டிக்கா இருப்பாங்க.
பாரசைட்ஸ் அப்படின்றது இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஃபுட்டுக்காக. அத பாரசைட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மைக்கோ பாக்டீரியம். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா ஒரு டெட் ஆர்கானிக் மேட்டரோட டிபெண்ட் ஆகியிருப்பாங்க ஃபார் ஃபுட். அதுக்கான எக்ஸாம்பிள் பெசிலஸ் மைக்காய்ட்ஸ். சிம்பயாட் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. எக்ஸாம்பிள் ரைசோபியம். லெகுமினஸ் கிராப்ஸ்ல வந்து பாக்டீரியா வந்து அந்த நைட்ரோஜன் ஃபிக்சேஷன் வந்து பண்ணும். அந்த ரூட் நாடியூல்ஸ் வந்து பாக்டீரியாவுக்கு தேவைப்படுற ஃபுட் எல்லாம் கொடுக்கும். ஸோ ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அதான் சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ஹெட்டிரோட்ராபிக் பாக்டீரியா. இந்த டாபிக் வந்து மெயினா வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் கீமோலித்தோட்ராப்ஸ், கீமோ ஆர்கனோட்ராப்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1 மார்க்ல மேட்ச் டைப்பா கேட்கலாம். ஸோ லித்தோ அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே அது வந்து இன்ஆர்கானிக். ஆர்கானோ அப்படின்ற வார்த்தை பார்த்தாலே அது வந்து ஆர்கானிக். ஸோ இவ்வளோதான் நம்மளோட பாக்டீரியாவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.